இந்தியன் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு 3 அவசர அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அறிவிப்புகள் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் இப்போ தான் புதுசாக டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய புது புது தகவல்கள் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவிலேயே மிகப்பெரிய பொதுத்துறை வங்கிகளில் ஒன்று தாங்க இந்தியன் வங்கி. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னையை தலைமையாக கொண்டுள்ள ஒரு வங்கி தாங்க இது. இந்த இந்தியன் வங்கியில பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 100 மில்லியன் வாடிக்கையாளர்களும் இருக்காங்க. இப்போ இந்தியன் வங்கி முதல் அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வங்கி தனது நிதி உள்ளடக்கத்தை மேம்படுத்தும் வகையில் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பை சமீபத்தில் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த ஜூலை 7ஆம் தேதி முதல் அனைத்து சேமிப்பு கணக்குகளுக்கும் குறைந்தபட்ச பேலன்ஸாக குறைந்தபட்ச இருப்பு தொகை அப்படின்னு சொல்லக்கூடிய முழுமையாக தள்ளுபடி செய்ய போறதா அறிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்க வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு இந்தியன் பேங்க் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 7ஆம் தேதி முதல் அமலுக்கும் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து முதல் அறிவிப்பா சொல்லியிருக்காங்க. இரண்டாவது அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியன் பேங்க் வந்து வாட்ஸ்அப் வங்கி மூலமா பல்வேறு சேவைகளை வந்து வழங்கிட்டு இருக்காங்க. வாடிக்கையாளர்களோட வசதிக்காக தொடர்ந்து மேலும் புதிய சேவைகளை வந்து அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் வங்கி வாடிக்கையாளர்கள் அனைவருமே 87544242242 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் உங்களோட மொபைலில் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கு ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் நிறைய விதமான சேவைகளை வாட்ஸ்அப் மூலமாகவே நீங்கள் இனிமே வந்து தெரிஞ்சுக்க முடியும். அது என்ன சேவைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, மினிமம் ஸ்டேட்மெண்ட், அதாவது வாட்ஸ்அப் மூலியமாகவே நீங்கள் பெறணும் அப்படின்னா லாஸ்ட் 10 டிரான்சாக்ஷனுக்கான அந்த டீட்டெயில்ஸை உங்களால் பார்க்க முடியுங்க. அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. இதே நீங்கள் இமெயில் வழியாக வேணும் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மந்த்துக்கான கணக்கு அறிக்கை வந்து பதிவு செய்யப்பட்ட அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி வந்து உங்களோட மின்னஞ்சல் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் மூலமா நீங்கள் பல்வேறு விதமான சேவைகள் வந்து பெற முடியும். அதாவது பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அண்ட் மினி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டேர்ம் டெபாசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய கால வைப்பு விசாரணை அதை பற்றி ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுல இருந்து டெபிட் கார்டு வந்து பிளாக் பண்ணுறதுல இருந்து காசோலை புத்தகத்திற்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா இது அனைத்துமே நீங்கள் இனிமே வாட்ஸ்அப் மூலமாகவே பண்ண முடியும் அப்படின்னு இந்தியன் வங்கி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஒரே ஒரு நம்பர் வந்து சேவ் பண்ணாலே போதுங்க. அண்ட் இந்த சேவைகளை வழங்குறதுக்கு நாங்கள் எந்த கட்டணமும் வசூலிப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த கட்டணமும் வசூலிக்கப்படுவதும் இல்லை, வசூலிக்க போவதும் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாவது ஒரு முக்கியமான அறிவிப்பு தாங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு வருஷம் அல்லது 2 வருஷமா இன்ஆக்டிவாக வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்தியன் வங்கியில் சில கணக்குகள் 2 ஆண்டுகளுக்கும் மேலாக வாடிக்கையாளர்களால் பரிவர்த்தனை எதுவும் செய்யப்படாமல் உள்ளது.
இந்த செயல்படாத கணக்குகளை வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு, ஓட்டுநர் உரிமம் அல்லது வாக்காளர் அடையாள அட்டை போன்றவை இதுல ஏதாச்சும் ஒரு ஆவணங்களை எடுத்துட்டு நேரடியா எங்களோட வங்கிக்கு வந்து கேஒய்சி அப்படிங்கறத கம்ப்ளீட் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் கேஒய்சி பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து எப்போவுமே இன்ஆக்டிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்டிவேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 அறிவிப்புகள் தான் இப்போது அறிவிச்சிருக்காங்க.